அக்காவை இன்னும் காணி எப்போ வருவாவன்னு தெரியலையே. நான் அவளை தூக்கிட்டு ஓடிடுவேன். தாத்தா, நான் தானே உங்களுக்கு முதல்ல சொன்னேன், நான் தான் முதல்ல அக்காவை தூக்கிட்டு ஓடுவேன். என்னால் முடியலன்னா நீங்கள் வாங்கிக்கிடுங்க. அக்கா எனக்கு தான், நான் தூக்கிட்டு ஓடிடுவேன். உங்கள்கிட்டலாம் சொன்ன பற்றிக்கலாம் எனக்கு தேவைதான். நானே அக்காவை தூக்கிட்டு ஊரை சுற்றி இருக்கணும். காமச்சக்கா இருக்காவளா? எம்மா, அதுக்குள்ள 2 பேர் வந்துட்டானுல்ல. எப்பவும் வருவார்கள். அவளை நான் தூக்கி விட்டு ஓட வேண்டும். நீங்க இவ்வளவு சின்னதா இருந்துட்டு தூக்கிட்டு ஓடிடுவீங்களா? கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் குறையாது. ஒரே கிழட்டு கூட்டமா இருக்கு. இந்த கிழட்டு கூட்டத்துக்கு நடுவுல நான் இருக்கேன். அப்புறம் இந்த கரிச்சட்டி மண்டையன் வேற இருக்கான். என்ன இது வீட்டு முன்னாடி கடங்கார மாதிரி வந்து நிற்கானுவோ? ஏய், யார் நீங்கெல்லாம்? எதுக்கு இங்கே வந்து நிற்கீங்க? ஆ, வெண்ணிலாவுக்கு அப்பா வந்து நிற்காரு. மண்டகசாயம் என்னது? நான் ஒரு வேலைக்கு ஆளை கூப்பிடலையே. வீட்டு வேலையெல்லாம் நானே தான் இப்போ செய்கிறேன். எதுக்கு வந்திருக்க? சீக்கிரம் வாங்க. ஏய், எடுப்பட்ட பையன் என் கையை பிடிக்க. சீக்கிரம் வாங்க. ஏய், எடுப்பட்ட பையன் தூக்கிட்டானே. வழி விடுங்க. நான் தான் முதல்ல தூக்குனேன். அது எப்படி விட முடியும்? அப்படி சொல்லுங்க பிச்சைக்காரன் தாத்தா. இவன்ட்ட இருந்து காப்பாத்துங்க. காமாட்சி எனக்கு தான். கடவுளே, என்ன நடக்கு? தள்ளு. பச்சையப்பன் அண்ணே, யோகா டீச்சருக்கு அப்பா தானே. பாருங்கண்ணே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்களாம். என்கிட்ட குடு. காமாட்சி பயப்படாத. பச்சைப்பண்ணை காப்பாத்துங்க. என் பேரை தான் சொல்லுது. எனக்கு தான். கடவுளே, இன்னைக்கு என்ன நடக்கு? எதுல போறானோ? ஊர்ல உள்ள அம்பட்டு ஆம்பளை பேர் வந்து தூக்கிட்டு போறானோ? கிளட்டு போயிடுவ. நான் காமாட்சி மண்டையை பிடிச்சு தொங்குவேன். இப்ப எதுல போறானோ? என்ன செய்யறானோ? என்கிட்ட கொடுங்க. நான் என்ன இழிச்ச பையனா? நானும் தொங்கிட்டே போறேன். குடு காமாட்சி, என்கிட்ட குடு. வேகமா ஓடணும். நாங்கள் போட்டியில் கலந்து கொள்ளவே முடியாதா? என்ன அளவு போட்டி? என்ன நடக்கு? நான் தான் ரொம்ப நேரம் தூக்கி வச்சிருக்கேன். எனக்கு தான். நான் இப்ப இன்னும் 5 பேரை அனுப்புறேன். என்ன 5 பேரா? இந்த பொம்பளையை நான் தூக்கி விட்டு ஓடி ஜெயிக்கலாம்னு நினைச்சேன். இத்தனை பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆமா. நவளுங்க. நான் தான் ஓடுவேன். என்னது, ஒரு பொம்பளைய 4 பேர் தீட்டோட தானவ? ஷூட்டிங்கு கரம ஷூட்டிங் என்ன லட்சணமா எடுக்கானவோ? எங்க பார்த்தாலும் எவனாட்டு சாட்டு பிள்ளையும் எடுக்கன்னு. மூஞ்செல்லாம் கன்றாவியா இருக்கணும். நடிக்கானவம்மா. நடி புயலவும் வராது. சாட்டு பிள்ளையும் மோரையில தீய வைக்க. இத்தனை பேர் ஓடுறோம்ல, எல்லாருக்குமே பங்குண்டு. என்ன பங்கு? எனக்கு மட்டும்தான். அப்பாவுக்கு பொண்ணு கிடைச்சிட்டு பொண்ணை தூக்கிட்டு ஓடுறாரு இந்த கிழவி. எனக்கு அம்மா, இனிமேல் இவாதான் அம்மா. ஓஹோ, லா புது அம்மா வீட்டுக்கு வர போறாங்க. அப்பா தூக்கிட்டு ஓடுறாரு. ஹுரே ஹுரே. காமாட்சிக்கா, வயசான காலத்துலயும் உங்களை எப்படி தூக்கிட்டு ஓடுறேன் பாத்துக்கிடுங்க. என் பவர கிளட்டு பையில உன் பவரை என்கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்க? பரிசு எனக்கு தான். விடு என்னைய. விஷயத்த சொன்னது நான், ஆனா எனக்கு தரமாட்டுக்கு அவளே. என்ன காமாட்சி 4-5 பேர் தீட்டு போறனவ? பெருமை பிடிச்சவ. பஞ்சாயத்து தலைவருக்கு பொண்டாட்டியாமா. காலு தரையில படக்கூடாதான். அது திமிர்ல இப்படி தெரியுதா? இவளுக்கு 4 வேலை அழுவோ. இவளை சுமக்கணுமாமே. சும்மாவா சொல்லியிருக்காவோ? அற்பவனுக்கு பால் வந்தா அர்த்தராத்திரில கூட பிடிப்பானு. பொம்பளைய பாரு, பொம்பளை. இப்ப நான் பிடிச்சிட்டேன். கருமத்தை என்னத்தை பிடிச்சான்? சரி, கடைக்கு போனோன்னு வந்தேன். இவ பண்ற அலப்பறையில எல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கே போயிருவோம். இறக்கி விடுங்க. எவ்வளவு நேரம் நான் தூக்கிட்டு வந்தேன். பாதியில வந்தவனை எப்படி நான் ஜெயிக்க விடுவேன்? அதெல்லாம் கிடையாது. நான் தான் ரொம்ப நேரமா மண்டையை பிடிச்சு தங்கிட்டு இருக்கேன். ஏற்பட்ட பையன் முடிய கொத்தா பிச்சிருவான் போல. ஏமா, மண்டை உச்சி மண்டை வலிக்கு. ஐயோ, குளத்துல கொண்டு போட்டு கொள்ள போறானுவலா? எல்லாரும் தான் சுத்துறோம். அதாவது 1 கிலோல 4 பங்கு. என்ன 1 கிலோ? ஒரு வழியா ஊரை சுத்திட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. என்ன இந்த பொம்பளைய எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க? செத்து கத்தி போயிட்டா? விடுங்க, நீ விடுங்க. இல்ல விடுங்களா? ஏய் பிச்சைக்கார பையலுங்களா, விடுங்க. என்னது விடுங்கன்னு கத்துது? கடத்திட்டு போறானவளான்னு தெரியலையே. இது நான் யாருக்குமே சொல்லாம நானே தூக்கிட்டு போயிருக்கணும். ஐயா, கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது. அவ்வளவு மெண்டல் பயிலவோ மாதிரிலாம் இருக்கு. நான் வாரேன். கம்பு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அம்பட்டு பயிலவளும் காணுமே. ஓடிட்டானுவோ? அந்த ஓடுதானுவோ? விடு. அம்மா, ஏய் விடு. என்ன மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான்? ஏய் விடு, அந்த அம்மாவை விடு. அடிக்காதீங்க வலிக்கு. அப்படியே இவா மோரலி 2 அடிய போடுவோம். எம்மா வலிக்கு. ஏய் விடு, என்னத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்க? விடு. போடுங்க அம்பிட்டு பேரும். எங்க இருந்துதான் படையெடுத்து வந்தானுங்களோ ஈசல் பூச்சி மாதிரி.
ஏம்மா ஒரு மணி நேரமா தூக்கிட்டு ஓடதானவோ அம்பிட்டு கிளட்டு பண்ணாடுங்க. காமாட்சி இந்த வாரே. ஏம்மா மறுபடியும் முதல்ல இருந்தா ஸ்கேலை எடுத்துருவ ஓடிருங்க. போயிட்டானுவோ. சி உன்னைய போய் கட்டி பிடிச்சிட்ட மாதிரி நான் ஒரு மெண்டல். இது எல்லாம் வான் செட்டப் தானே, எனக்கு தெரியும். ஆட்களை அனுப்பி விட்டு காமாட்சியை தூக்கிட்டு போங்க எல்லாரும் போய் கேவலப்படுத்துங்கன்னு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் காப்பாத்துற மாதிரி நான் ஸ்கேல் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி என் வீட்டில் ஒட்டலாம். ஏன்னா உன் மாவா என் வீட்டில் வாழ வந்திருக்காளா, அதுக்கு தானே அம்மையும் அவளும் போட்ட ட்ராமா. சி தனியம் பிடிச்சவள, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னை அப்படியே விட்டுருக்கணும். இவனுங்க எங்கேயாட்டும் ஆத்துலையும் குளத்துலையும் போட்டு கொள்ளட்டுன்னு உனக்கு வந்து உதவி செஞ்ச மாதிரி என்ன செருப்பால் அடிக்கணும். போ அவனுங்களை போய் என்னென்ன விசாரி, எதுக்கு தூக்க வந்தானோன்னு ஏன்ட்ட வந்துட்டா பழி போடுறதுக்கு. தெரியமட்டி எல்லாம் குடும்பமே சரிகார குடும்பம். அந்த மொட்டையனை வளைச்சி போட்டு நல்ல நகை பணம்னு செட்டில் ஆயிட்ட. இப்போ என் மவனை ஓமாவா வளைச்சி போட்டா. இப்போ நீ ஏன்ட்ட நல்ல ராசியாகி உறவாடலாம் நிலையதியோ. உன்ன மாதிரி ஒரு பொம்பளை நான் உலகத்திலேயே பார்க்கல. நீ எல்லாம் எப்படியும் போன்னு விட்டுருக்கணும். சி இதுக்கு தானே என் மவட்ட பேசுறதுக்கே மனசு வர மாட்டுக்கு. இப்படி ஒரு குடும்பத்துல போய் விழுந்துட்டாளேன்னு. குடும்பத்தை பத்தி நீ பேசாத. நான் பேசினா நீ அழுதுட்டு ஓடிடுவ. என்ன பேசுவ? என் முத கல்யாணத்தை பத்தி பேசுவ. பேசு உனக்கு எவ்வளவு முடியுமோ பேசு. எல்லாத்துக்கும் கடவுள் ஒரே மாதிரி நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் அமையும். உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிட்டு ஆடாத. சி இவளை ஆள் அனுப்புவாளாம், இவளை அடிச்சு விரட்டுவாளாம். நம்ம என்ன பைத்தியம்மா? எனக்கு காது குத்தியாச்சு. இன்னொரு நாள் உன்னை தூக்கிட்டு போகும்போது உன்னை எனக்கு காப்பாற்றவும் மாட்டேன், யாரும் காப்பாற்றும் வர மாட்டாவோ. இதான் உன் புத்திக்கு நீ சீரழிவ. எனக்கு தெரியும். சோழி பார்த்துருப்பா நன்ட்டு கிட்ட பொம்பளை. அந்த அவ்வளவு கிழவனுங்களை இவ்வளவு தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணிருக்கணும். அப்பதான் இவ்வளவு சரிபட்டுருவா. பெருசா காப்பாத்துறா அம்பிட்டு நடிப்பு. ஏட்டி என்ன செஞ்சிட்டு இருக்க? ஏக்க ஒரு ஆள் பூ வித்துட்டு இருந்தாரு, அதான் வாங்கி நல்லா கெட்டிட்டேன். பார்த்துக்கிட்டாங்க இவ்வளோ பூ வந்திருக்கு, நல்லா மண்டையில் வைக்கலாம். நாங்களாம் மண்டையில வைக்காம வாயிலையா வைப்போம். இது பேக்கரிக்கு போற மாதிரியே தெரியல, இங்கனையே சுத்திட்டு தெரியுது. அதுக்காக என் புருஷனை பெயிண்ட் அடிக்கிற வேலையை நிறுத்தி பேக்கரியில் விட்டுச்சு. அவர் வேலை பார்க்கட்டும், நம்ம மற்ற வேலையை வீட்டு வேலையை பார்த்துடுவோம். வீட்டில் என்ன வேலை? சோறு கறி பொங்குறது கிடையாது. எப்போ கேட்டாலும் பண்ணு ப்ரெட்டு தின்னுட்டு கிடக்க. அந்த பயல கட்டு பள்ளிக்கூடத்துக்கு சோறு கொடுத்து விடுவியா? காலையில் 2 ப்ரெட்டு, மதியத்துக்கு ஒரு க்ரீம் பண்ணு, நைட்டு வந்து ஒரு பட்டர் பண்ணு. சி பொம்பளை பாரு பொம்பளை, பிள்ளைக்கு நல்லா சோறு கறி வச்சு கூடு. இப்படி தின்னானா ஒன்றுத்துக்கு ஆகாம போயிடுவான். செய்வேன்க்கா, வாரத்தில் 3 நாள் பண்ண போட்டுட்டு 3 நாள் சாப்பாடு. தண்ணி எப்பயாவது திங்கிற மாதிரி வச்சுக்க, பிள்ளைய வீணாக்கிறாத. ஏட்டி பூ கொஞ்சம் காணம் எடுத்து அவளுக்கு 2 குடிமிலையும் வச்சு விட, நல்லா அழகா இருக்கும் பார்க்க. நேற்று வச்சு விட்டேங்க்கா, துண்டு துண்டா பிச்சு வாயில் அள்ளி போட்டு கிடக்கு. அதுக்கப்புறம் அது வேற ஏதாட்டும் ஒன்றாட்ட ஆயிட்டுன்னு என்ன செய்ய முடியும்? பூவகவை முழுங்கிட்டேன்னா, அதனால அதுக்கு வச்சு விடக்கூடாது. ஆமா அதுவும் சரிதான். அந்த நேரத்துல எந்த எண்ணத்தை பறக்கி போட்டு திங்களான்னு அலையுங்க. என்ன டீ இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்கு தான் டீ முறு கொண்டு வந்தேன். ஆஹா, எங்க அத்தை பாட்டியா இது? எவ்வளவோ முறுக்கு, கொண்டாங்க திம்போம். ஒத்தையிலே வாயில அள்ளி போட அலையாத, எல்லாரும் எடுத்து தின்னுங்க. இந்த பங்கஜம் நானே சுட்ட முறுக்கு தின்னு பாருங்க டீ. சரி செல்லம்மாக்கா, சாப்பிட்டு பாக்கேன். இழிச்சக்கா வாங்க, கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. வாங்க செல்லம்மாக்கா முறுக்கு சுட்டுருக்காவோ. என்ன இழிச்சக்கா மூஞ்சி ஒரு மாதிரி வாடி போயிருக்கு? என்ன டீ யாட்டிங் சண்டை போட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை டீ, நான் உண்டு உட்காரு. மூஞ்சில தான் எழுதி விட்டுருக்க, ஏதோ பிரச்சனை இல்லை, சும்மா சொல்லு. காமாட்சி தான் டீ. ஓஹோ, வீடு தடி வந்து சண்டை போட்டிருக்காளோ? இரு, இன்னைக்கு அவன் வீட்டை ஒரு வழி ஆக்கிருந்தேன். ஏன் முழுசு சொல்ல விடு கீதா. இல்லை டீ, காமாட்சியை ஒரு 4-5 கிழவனவோ தூக்கிட்டு போனானோ டீ, தூக்கிட்டு போனானோ டீ. இவ கடந்து கத்துதான், காமாட்சி காப்பாத்துங்க விட்டுருன்னு கத்துறா. என்னன்னு தெரியல, அவ்வளோ பயலவளும் மெண்டல் பயலவோ மாதிரி தெரிஞ்சானுவோ. ஆமா நானும் பார்த்தேன், காலையில 4-5 பேர் தூக்கிட்டு போனானுவோ. பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டில காலை தரையில நடக்காது போலுக்கு ஆள் வச்சு தூக்கிட்டு போறாளான்னு நினைச்சேன். இந்த மொட்டை மண்டைக்குள்ள எவ்வளவு அறிவு! அது ஏன் அது 4 ஆளை தூக்கிட்டு போக சொல்லி தர? செத்தா போயிட்டு பேணாமா? அத்தை பாட்டி, அதுக்கு எல்லாமே காரணம் நான் தான். ஏமாட்டி? ஆமா அத்தை பாட்டி, உமாக்காவை ரொம்ப கேவலமா திட்டா. பஞ்சாயத்து தலைவருக்கும் உமாக்காவுக்கும் தொடர்பு இருக்கான். அதனாலதான் இங்கேயே உமா உட்காந்துக்கிட்டு போக மாட்டுக்கா வைக்க மாட்டுக்கான்னு ரொம்ப பேசி விட்டுட்டா அந்த ரெட்டப்பல்லு. அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், ஊருக்குள்ள போய் அதான் நம்ம இவன் இருக்கானே மண்டை கசாயம், அவன்கிட்ட போயிட்டு சொல்லிட்டேன், இந்த மாதிரி காமாட்சி அக்காவை யாரு தூக்கிட்டு ஊர் புறா சுத்துறாவளோ அந்த ஆம்பளையாளுக்கு 1 கிலோ தங்கம்ட்டேன். கடவுளே, ஏமாட்டி இந்த வேலையை பார்த்த? ஆமா, இந்த மாதிரி கதையை கேட்டால் பொம்பளையாலும் முதலாளா போய் நின்றுவாளுவல்ல. பொம்பளையால விடக்கூடாது, பொம்பளையால் தூக்குனா அவளுக்கு பெரும்பிய கெத்தா பேரும், நம்மளை வந்து எல்லாவளும் தூக்கிட்டு ஓடினாலும்னு. அதான் ஆம்பளையால ஏவி விட்டுட்டேன். போடு உன் வேலையாட்டி அது.
அவளை எல்லாரும் தீட்டு ஓடுதாள் அவளேன்னு சரி ஒரு உதவி செய்யணும்னு தாண்டி நான் போனேன். அவான்னு இல்லை, அந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் உதவி செஞ்சுருப்பேன். அந்த ஸ்கேலை கொண்டு அம்பிட்டு பைத்தியத்தையும் அடித்து விரட்டி விட்டேன். உடனே இவ சொல்லுதா, நீ நடிக்க, நீயே ஆளுகளை செட் பண்ணிட்டு நீயே வந்து காப்பாத்திருதியோ, ஒட்டிக்கிடலான்னு பாக்கியோ, அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிட்டா. அவ ஒரு பீத்த சிரிக்கி, அவ சொன்னதே மூஞ்சி பேச்சுக்கிட்டு இருக்கியோ. எல்லாம் அந்த இளவுக்கு தான் வேண்டாம் வேண்டான்னு நினைச்சேன். கடைசியில் என் மாவ அங்கேயே போய் வாக்கப்பட்டு போயிட்டா. என்ன செய்ய, ஒன்று நான் உசுரோட இருக்கணும், இல்லைன்னா அந்த காமாச்சு இருக்கணும். அப்படிதான் இருக்கு நிலைமை. நீ உசுரோட இருக்கணும் இழிச்சக்கா. காமாட்சியை நான் ஒரு திட்டம் போட்டு கொல்ல போறேன். என்ன டீ குடிங்க? இல்லை வேண்டாம், உமா போட்டு டீ தான் வேண்டும். அப்ப சரி உமா டீ தான் எங்க எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன உமா மறுபடியும் வந்துட்ட போலுக்கு? இனி ஒரு நாளைக்கு 3 வேளை டீ குடிக்க வந்துருவேன். உமா டீயை அடிச்சுக்க முடியுமா? இந்தாங்க மாணிக்கென்ன, இஞ்சி டீ உமா போட்டது. கொண்டா கொண்டா, வீட்டுக்கு போவதுக்கு முந்தி டீ குடிச்சிட்டு போனாதான் நல்லா இருக்கும். உமா டீ போட்டாதான் கடைக்கு கூட்டமே வருது. இனி அவட்ட சண்டவே போடக்கூடாது. ஆமா, அவளும் பாவம் தானே. இனிமேல் அவட்ட அனுசரணையா நடந்துக்கிடணும். இந்த டீயை போட்டது உமா, எல்லாருக்கும் கொடுப்பேன் உம்மா.